நாகன் 3. நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. அர்ஜுன் நாகனோட ரூமுக்கு வந்தான். என்னடா மச்சான், ஒரு மாதிரி இருக்க? அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரவியும் வந்துட்டு தான் இருக்கான். என்னடா உனக்கு பிரச்சனை? எதுக்கு நைட் அப்படி கத்துன? ஏதாவது கனவு கண்டையா? என்ன கனவு கண்டடா? அவன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். ரவியும் வந்து சேர்ந்தான். என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நைட்டு போனோமா, காரியத்தை முடிச்சோமா, வந்து படுத்த மாதிரி இருக்கணும். எதுக்கு கனவு? என்ன பார்த்து பயந்த என்று ரவியும் கேட்டான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பயந்துட்டேன். பாம்பெல்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு, ஏதோ பழிவாங்க நிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏதோ தோணுச்சு என்று நாகன் சொன்னான். இதுக்கு தாண்டா அந்த பல்லாவர நாகராஜா கோவில் ப்ராஜெக்ட் நீ எடுக்காதேன்னு சொன்ன, நீ கேட்கவே இல்லை என்று அர்ஜுன் மிரட்டினான். என்னடா மேட்டர் எனக்கு தெரியாம? 6 மாசத்துக்கு முன்னாடி இவன் பல்லாவரத்துல இருக்கிற நாகராஜா கோயிலை இடிச்சான் தெரியுமா? அதோட பிரதிபலன் தான் இப்ப இவனுக்கு இப்படி நடக்குதுன்னு எனக்கு தோணுது என்று அர்ஜுன் சொன்னான். பிளாஷ்பேக். 6 மாசத்துக்கு முன்னாடி பல்லாவரம். நாகன் டிஎஃப்ஓ பாம்பு மீட்பு பிரிவு, வேளச்சேரி வனத்துறை அலுவலகம். அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. பல்லாவரத்தை சுற்றியுள்ள அனைத்து இடத்தையும் அரசாங்கம் ஆக்கிரமிக்க போவதாகவும், அதற்கு தடையாக நாகராஜா கோவில் இருப்பதாகவும், அதை அகற்ற 6 மாதத்திற்கு முன்னால் அவனுக்கு உத்தரவு வந்தது. அதற்காக அவன் பல்லாவரம் சென்றிருந்தான். ரியல் எஸ்டேட் மாஃபியா டீல். பல்லாவரம் கோயிலை சுற்றி 300 அடி நீளம் உள்ளது. அதை மட்டும் ரியல் எஸ்டேட் மாஃபியாவிடம் கொடுத்தால் 50 கோடி தருவதாக டீல் பேசியிருந்தார்கள். அதற்காக பல்லாவரம் சென்றிருந்தான் நாகன். பல்லாவரம் நாகராஜன் கோவில் 6 மாதம் முன்னாடி. நாகன் டிஎஃப்ஓ யூனிஃபார்ம்ல ஜீப்ல வந்து இறங்கினான். மைக்கை பிடித்தான். மக்களே, இந்த மலை பாம்பு சரணாலயம் ஆகிடுச்சு. தினமும் 50 பாம்பு பிடிக்கிறோம். எங்களால முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா முடியல. ராஜநாக கூட்டமா இருக்கு. அதனால அரசாங்க உத்தரவு, கோயிலை சுத்தி 1 கிலோமீட்டர் யாரும் இருக்கக்கூடாது. வீடெல்லாம் காலி பண்ணுங்க, இல்லைன்னா பாம்பு கடிச்சு செத்தா நாங்க பொறுப்பில்ல. ஊர்க்காரங்க அழுதாங்க. சார், எங்க தாத்தா காலத்துல கோவில் சார், எங்க தாத்தா காலத்து கோவில். உயிர் பெருசா கோயில் பெருசா? 30 நாள் டைம், காலி பண்ணுங்க என்று நாகன் சொல்ல, ஆனா பல்லாவரம் மக்கள் போகல. ஒரு கிழவி துளசி மாடம் முன்னாடி நின்று சாபம் கொடுத்தா. டேய் நாகனே, கோயில் இடிக்க வந்த நீ உன் பொண்டாட்டி கையாலேயே கொல்லுவ. அன்னைக்கு அழுவ. நாகன் அதை கேட்டு சிரித்தான். பாட்டி, என்னைக்குமே என் பொண்டாட்டி என் கையால செத்து போயிட்டான்னா நான் அழமாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட டியூட்டியைத்தான் நான் செய்ய வந்தேன். உங்களுக்கு இதை விட நல்ல ஏரியாவில வீடு கட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க? வாழ்ந்த இடத்தை விட்டு நீ போகும்போது அதோட வலி என்னன்னு உனக்கு புரிய வரும். அது வரைக்கும் நீ சந்தோஷமா அரக்கத்தனத்தை காட்டிட்டே இரு. அந்த நாகராஜா உனக்கு பதிலடி கொடுக்காம இருக்க மாட்டார் என்று சொல்லிக்கொண்டே அந்த பாட்டி அந்த இடத்தை விட்டு போனாள். ஜேசிபி வைத்து எல்லாம் இடிக்கப்பட்டது. பிரசன் நாகன் ரூம். அந்த கதையை சொல்லி முடிக்கவும், டே இதெல்லாம் நடந்திருக்கு, அப்ப நான் எங்க போனேன் என்று ரவி கேட்டான். ரவி, உங்க ஊர்ல யாருக்கோ கல்யாணம்னு சொல்லி நீ போயிட்ட என்று அர்ஜுன் சொன்னான். ஓ அப்படியா அர்ஜுன்? அப்படின்னா அந்த நாகராஜா தான் நாகனை வந்து பயமுறுத்துதுன்னு சொல்ல வரியா? இதை கேட்ட நாகன் சிரித்தான். என்னடா, இந்த கதையை கேட்டு என்னை பாருக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களே கற்பனை கதை கட்டிட்டு இருக்கீங்க. அந்த நாகராஜா தான் என்னை வந்து பயமுறுத்துறாரா? என்னடா பேசுறீங்க? பாம்புக்கு ஏதுடா சக்தி என்று சொல்லிவிட்டு சிரித்தான். நான் சொல்றத கேளுடா. நான் பல்லாவரத்துல செஞ்ச மாதிரியே எனக்கு தேனியில ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அங்க நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க போறேன். ஏன், நாளைக்கே போனாலும் போயிடுவேன். அங்கேயும் இதே மாதிரிதான் ஒரு பாம்பு கோயில் இருக்கு. அதை நான் அழிக்கணும். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா எனக்கு 100 கோடி கிடைக்கும். நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது வரும். எப்ப வேணாலும் நீங்க என் கூட வரலாம். தயாரா இருந்துக்கோங்க, அதுல உங்களுக்கு பங்கு தரேன் என்று அவன் சொல்லி கொண்டு சிரித்தான். அந்த சிந்தனை எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. நான் பயந்த உடனே எங்க அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. உடனே நீங்களும் வந்து கதையா எழுதுறீங்கடா. பேசாம வாங்க, நம்ம பாருக்கு போகலாம் என்று அந்த உயர் ரக மதுபானம் அருந்த உயர் ரக ஹோட்டலுக்கு சென்றார்கள். ஹோட்டலின் நாகனின் மாற்றம். அவன் எவ்வளவுதான் மதுவை அருந்தினாலும் போதை ஏறாமல் இருந்தது. ஆனால் நேற்று அவன் உடம்பு பச்சை கலராக மாறியது. அவனுக்கு தெரியவில்லை. தன் உடம்பில் ஏதோ மாற்றம் சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது.
ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பெண்ணை பார்த்ததும் அவனின் ஹார்மோன்ஸ் தூண்டப்பட்டது. அதிலிருந்து அவனுக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படுவதை அவன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். இப்பொழுதெல்லாம் அது அதிகமாகி நேற்று ஒருத்தியை தொட்ட பின்பு அவளின் மோகத்தினால் அவனுக்கு இன்னும் அதிகமான வேட்கை சிறக்க ஆரம்பித்தது. அதனால் இப்பொழுது மறுபடியும் ஒரு பெண் வேண்டும் என்று அவனுடைய மூளை கசக்கி பிழிந்தது. அவனை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அட்லீஸ்ட் போதை ஏறினாலாவது இதை மறந்து தொலைக்கலாம் என்று அவன் நினைக்க போதை ஏறவே இல்லை. வேற வழி இல்லாமல் தன் கண்களை சுற்றி பார்த்தான். ஒரு பெண் தன்னையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. ரவியும் அர்ஜுனையும் விட்டுவிட்டு அந்த பெண்ணின் அருகே சென்றாள். என்ன என்ன என் கண்ணு ரொம்ப அழகா இருக்கா, உனக்கு வேணுமா என்று அவன் கேட்க அவளும் சரி என்று தலையாட்டினாள். அவளை அள்ளி அணைத்து கொண்டு தூக்கினான். தன் நண்பர்களை திரும்பி பார்த்தவன், டே மச்சான் பாய், நான் போயிட்டு வரேன்டா என்று நாகன் சொன்னான். தன் நண்பன் செய்யும் செயலை பார்த்த அர்ஜுனுக்கும் ரவிக்கும் இப்பொழுது சந்தேகம் வந்தது. அவன் கண்ணு ஏன் நிமிர்த்த மாட்டேங்கிறான்டா என்ற சந்தேகத்தில் அவனை பார்த்து கொண்டிருக்க அவன் வெளியில் நடந்து போய் கொண்டிருந்தான். டே அர்ஜுன், இவன் இப்படிதான். நேத்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனா, அதுக்கப்புறம் நடுராத்திரில வீட்டுக்கு போயிருக்கான். அதன் பின் தான் அவனுக்கு அந்த கனவு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறான். இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்காது. வருஷத்துக்கு ஒரு பொண்ணு ஓகே, இவன் நேத்து ஒரு பொண்ணு இன்னைக்கு ஒரு பொண்ணுன்னு கூட்டிட்டு போறான். இவனோட நடவடிக்கை சரியில்லை, கொஞ்சம் கவனிக்கணும். டேய் சின்ன பையன்டா, போனா போயிட்டு போறான். இப்ப என்ன, ஆசை அடங்கின உடனே பேசாம இருப்பான்டா. ஃபர்ஸ்ட் கத்துக்கிறான். இப்படிதான் ஸ்டார்டிங்ல இருக்கும், போக போக அவனுக்கு சலிச்சு போயிடும்டா என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கும் ஊற்றினான், தனக்கும் ஊற்றிக்கொண்டான். மோனிகாவிடம் ரூமில், மோனிகா, உன் பேர் மோனிகாவா? ரொம்ப நல்லா இருக்கு என்று அவள் கழுத்தை தடவினான். அந்த ரூம் கதவு திறந்திருந்தது. மோனிகாவிற்கு நாகன் மீது கண் இல்லை, அந்த கதவின் மீதுதான் கண் இருந்தது. கழுத்தை தடவி கொடுத்தவன் அவள் கண்களை பார்க்க அது கதவை பார்த்து கொண்டிருந்தது. அவளையும் இழுத்து கொண்டு நகர்ந்து போய் கதவை இழுத்து மூடினான். இப்ப என்ன பாருடி, என்னோட கண்ணை பாரு என்று அவன் கண்ணை காட்ட அவளின் கண்களில் ஆச்சரியம். ஏ நாகா, உன் கண் கோல்டன் கலர்ல இருக்கு, என்ன பண்ணி இருக்க என்று அவள் கேட்க, லென்ஸ் போட்டிருக்க, நல்லா இருக்கா என்று அவனின் விரல்கள் அவள் கழுத்தில் கீழே இறங்கியது. அவள் கண்கள் சொருகியது. இருவரும் தங்களுடைய ராஜ லீலைகளை ஆரம்பித்தார்கள். நாகன் குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல அவளை பிசைந்தான். மோனிகா தன்னால் முடிந்த அளவு அவனுக்கு ஈடு கொடுத்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் முடியவில்லை. அவனை தள்ளி விட்டு கொண்டு எழுந்தவள், நீ மனுஷனா மாடா? எப்படி காட்டு மாடு மாதிரி பிராண்டி வைக்கிற? நான் ஒரு பொண்ணு, மனசாட்சியே இல்லையா உனக்கு? இப்படியா கஷ்டப்படுத்துவேன்? நாகனுக்கு கோபம் வந்தது. அவள் கழுத்தை இறுக்கமாக பிடித்தான். அவளின் கால்கள் ஒன்றுடன் ஒன்று பின்னி கொண்டது. அவன் உடம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை நிறத்தில் செதில்கள் உருவானது. அவள் கன்னத்தை இறுக்கமாக பிடித்து தன் நாக்கை பிளவுபட்டது போல் சுழற்றி காட்டினான். மோனிகா அவனை பார்த்தவள், இவன் என்ன செய்கிறான் என்பதற்காக எதற்காக இப்படி வளைந்து நிற்கிறான் என்று ஒன்றும் தெரியாமல் பார்த்தவள் அவன் உடம்பில் பச்சை கலரில் செதில்கள் உருவாகுவதை பார்த்தாள். அவள் கண்கள் அதிர்ச்சி அடைந்தது. நாகா, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கா? உன் கண் கோல்டன் கலர்ல இருக்கு, உன் உடம்பெல்லாம் பச்சை கலர்ல மாறிட்டு இருக்கு. நீ ஏன் இப்படி பாம்பு மாதிரி வளைஞ்சு நிக்கிற? எனக்கு அருவருப்பா இருக்கு, என்னை விடு என்று அவள் கத்தினாள். அவனின் உடம்பு ஒரு நிமிஷம் பாம்பாக மாறியது. அதை பார்த்த அடுத்த கணம் அவள் மயங்கி கீழே சரிந்தாள். நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. இந்த கதை பிடிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல இந்த கதையை பத்தி 4 வார்த்தை எழுதிட்டு போங்க. எழுத முடியலன்னா ஹார்ட்டாவது கொடுத்துட்டு போங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்த கதை போடும்போது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. எங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. நன்றி.